ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸ் புலாவ் அண்ட் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு பீஸ் புலாவ் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் உருகுனதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா, அதெல்லாம் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நீளமாக நெருக்கி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பேபி பிங்க் கலரில் வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து அதை பெரட்டிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா பெரட்டிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து பீஸ் சேர்த்துக்கலாம். பட்டாணி இப்போ நிறைய சீசனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும், நீங்கள் நிறைய சேர்த்துட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் அரிசி. இன்றைக்கி நான் ஜீரக சம்பாவில் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஊற வைக்கலை அப்படின்னாலும் 2 தடவை களைஞ்சிட்டு நீங்கள் வந்து அடுப்பில் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரைஸ்லாம் நல்லா தனித்தனியாக இருக்கும், ஒன்றா ஒட்டிக்காத. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து நம்ம அந்த ஃப்ளேம்லேயே ஸ்லோ ஃப்ளேம்லேயே அதை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம போட்டுட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு சேர்த்துக்கிறேன் நான். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உதிராக சூப்பராக உங்களுக்கு வந்து பீஸ் புலாவ் ரெடி ஆகிடும். இதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. உங்கள் கிட்ஸு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து திறந்து காமிக்கிறேன். உதிராக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா போட்டு கலரிடாத லைட்டாக நம்ம வந்து மேலுக்கு எடுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆற நல்லா உதிரா. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நான் தூவிக்கிறேன். டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கும் போது. இதை ஒரு பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பீஸ் புலாவ் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். இப்போ காலிஃப்ளவர் பீஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சீசன் டைம் தான், அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வந்து நல்லா வெந்நீரை கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நம்ம வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுறதுனால நம்ம காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் ஆகும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அதில் போட்டிருக்க கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் புழு ஏதாவது இருந்தால் வெளில வந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் காலிஃப்ளவரை போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து ட்ரெயின் பண்ணி இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ட்ரெயின் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது கடலை மாவு உங்களுக்கு நல்ல கோட்டிங் நிறைய வேணும்னா நீங்கள் கோட்டிங் கடலை மாவை வந்து நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் மசாலா ஐட்டமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி எண்ணெயும் நிறைய குடிக்காது. அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து நல்லா அந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகிற அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் நம்ம கலந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருக்கிறச்சே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரையும் இதில் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் உடனேவே வந்து இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பொரிச்சு எடுத்தேன். அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக வந்தது. இப்போ ஒரு வானலியில் வந்து நம்ம நல்லா எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். அந்த கடலை எண்ணெய் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம பெரட்டி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பொங்கி வருது. ஸோ இப்படி இருக்கிறச்சே நம்ம வந்து நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்குற வரையிலுமே நம்ம வந்து நல்லா அதை குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சலசலன்னு தான் இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டாக எடுக்கிற போது காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த சலசலப்பெலாம் அடங்கி பார்த்திங்கன்னா எண்ணெயில் அப்படியே அந்த காலிஃப்ளவர் கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்குது. இப்போ இது நம்ம எடுத்துட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.